கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரி யாவருக்கும் யெஷுவா கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கடந்த சில வகுப்புகளாக யெஷுவா கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து நாம் ஆழமாக தியானித்துக் கொண்டு வருகிறோம். இப்போ அதன் தொடர்ச்சியை நாம இப்போ பார்க்கலாம். நம்ம பார்க்கக்கூடிய அந்த தலைப்பு யெஷுவாவின் உயிர்த்தெழுதல் மாம்சீகத்திலா ஆவியிலா அப்படிங்கிற தலைப்பை தான் நாம இந்த காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இதுவரைக்கும் 4 பாகங்கள் பார்த்திருக்கிறோம். இப்போ இது 5வது பாகம். இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, யெஷுவா கிறிஸ்து தனது மாம்சீகத்திலே உயிர்த்தல் அல்ல அப்படிங்கிற காரியங்களை குறித்து ஒரு 14 நிரூபணங்களை நாம பார்த்தோம். யெஷுவா கிறிஸ்து மாம்சீகத்திலே உயிர்த்தல் அல்ல 14 அப்படின்னு சொல்லி 14 நிரூபணங்களை பார்த்தோம். அது வேத வாக்கியம் மூலமா தான் ஆராய்ந்து தியானித்தோம். அடுத்ததா 15ல என்ன பார்த்தோம்னா, மாம்சீகத்துல உயிர்த்தல் அல்ல. அப்ப எதுல உயிர்த்தெழுந்திருக்கிறார்னு பார்த்தோம்னா, அவர் ஆவிக்குரிய சரீரத்துல உயிர்த்தெழுந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 20 வரைக்கும் நிரூபணங்களை பார்த்தோம். ஒரு 6 நிரூபணங்கள் யெஷுவா கிறிஸ்து மாம்சீகத்திலே உயிர்த்தல் அல்ல, ஆனா ஆவிக்குரிய சரீரத்திலே தெய்வீக தன்மையிலே சாவாமையிலே உயிர்த்தெழுந்திருக்கிறார் அப்படிங்கிற காரியங்களை குறித்து வேத வசனங்களை கொண்டு ஆராய்ந்து தியானித்தோம். அதை தொடர்ந்து என்ன பார்க்கிறோம் ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா 20வது நம்ம பார்க்கோம் இல்லைங்களா? கடைசியா நம்ம பார்த்தது 20வதுல கொஞ்சம் பார்த்தோம். யெஷுவா கிறிஸ்து மரித்தோரிலிருந்து ஒரு மனிதனாக திரும்ப வந்தார் அப்படிங்கிற அந்த கருத்து உயிர்த்தெழுதலை பற்றிய வரலாற்று உண்மைகளுக்கு பெரிதும் முரண்பட்டிருக்கிறது அப்படிங்கிற காரியங்களை குறித்து தான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். ஏன்னா இதுவரைக்கும் நாம 7 ஆக்சியம்ஸ் அப்படிங்கிற காரியத்துல நம்ம ஆராய்ந்து தியானித்தோம். அதெல்லாம் ஒரு கருத்து வேதாத்மத்திலும் ஒரு கருத்து சொல்றோம்னா தனக்கு தானே இசைவா இருக்கணும், மற்ற வேத வசனங்களோடு அது இசைவிணக்கமா இருக்கணும், வேதாகம கொள்கைகளுக்கு அது இசைவிணக்கமா இருக்கணும், மீட்கும் பலி அப்படிங்கிற காரியங்களுக்கு இசைவா இணக்கமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான காரியங்களை பார்த்து கொண்டு வந்தோம். எப்படி இசைவிணக்கமா இருக்குன்னு பார்த்து கொண்டு வந்தோம். அதே போல இப்போ வரலாற்று உண்மைகளுக்கு எப்படி பெரிதும் முரண்பட்டிருக்கிறது, அதாவது மரித்தோரிலிருந்து ஒரு மனிதனாக யெஷுவா திரும்ப எழுந்தார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நடைபெற்ற வரலாற்று உண்மைகளுக்கு நிகழ்வுகளுக்கு அது பெரிதும் முரண்பட்டதா இருக்கு அப்படிங்கிற காரணத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஏன்னா யெஷுவா ஒருவராய் சாவாமல் உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரும் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவருமாய் இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார். அதே போல மாம்சீக இஸ்ரவேலர்கள் தாங்கள் யெஷுவா மரித்ததுக்கு அப்புறம் ஒரு ஜீவன் நட்டவரா இருக்கிறாரு, அவருக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, நடவடிக்கையும் கிடையாது அப்படிங்கிறத அவங்க விசுவாசிக்கிறாங்க. ஏன்னா பிரசங்கில சொல்லப்பட்டிருக்குது. வேத வசனங்களை எல்லாம் இஸ்ரவேலர்கள் விசுவாசிக்கிற கூடியவர்களா இருக்கிறாங்க. இப்ப எசேக்கியேல் பிரசங்கி 9ல 5, 6, 10 வசனங்கள் பார்த்தோம்னா, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், அவர்கள் சிநேகம், அவர்கள் பகை, பொறாமை எல்லாமே ஒழிந்து போயிற்று. ஆகையினால பாதாளத்தில் செய்கை, வித்து, அறிவு, ஞானம் இல்லை என்று அங்க சொல்லக்கூடிய காரியங்களை விசுவாசிக்கிறாங்க. அப்படி யெஷுவா கிறிஸ்து ஜீவன் நட்டவராக அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற காரியத்தை அவங்க விசுவாசிக்கிறாங்க. ஆனா யெஷுவா கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் 40 நாள் அளவும் அவருக்கு தரிசனமானாங்க. அப்போஸ்தலருக்கு மற்றவர்கள்லாம் தரிசனத்தை கொடுத்து மாம்சீக காரியத்திலே தான் உயிர்த்தெழுந்திருக்கிறோம், தான் இப்ப மரித்த நிலையிலே செயலற்றவனா இல்லை, நான் உயிர்த்தெழுந்திருக்கேன், செயல்பாடு உள்ளவனா இருக்கிறேன் அப்படிங்கிறத நிரூபித்து காண்பிப்பதற்காக வேண்டி 40 நாள் அளவும் அவர்களுக்கு தரிசனமாயிருக்கிறாரு. அவர்கள் காணக்கூடிய விதத்திலே மாம்சீகத்திலே தரிசனமானார் அப்படிங்கிற காரியங்களை குறித்து நம்ம பார்ப்போம். ஆதியிலே தேவதூதர்கள் எந்த விதமாக மனுஷீக சரீரம் எடுத்து மற்றவர்களோடு காண்படிக்க செய்தார்களோ, அதே போல ஆண்டவராகிய யெஷுவா கிறிஸ்து மனுஷீக சரீரத்தை உருவாக்கி கொண்டு மற்றவர்களுக்கு காட்சி அளித்தாரா, தரிசனம் கொடுத்தாரு. தரிசனம், காட்சி அப்படிங்கிற காரியம் எல்லாமே ஒரு பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு காரியமா, அவரோட உயிர்த்தெழுதலை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா?
அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்தாரு. உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் மகிமைந்து சரித்த பவுல் பார்த்தாரு அப்படின்னு பார்த்தோம் நினைச்சோம்னா, நிஜமா பவுல் பார்த்ததும் தரிசனம் தான் சொல்றார். பவுலே சொல்றார். கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தலையும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போஸ்தலர் 26:19 அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை அப்படிங்கிறாரு. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்தது இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தினுடைய அந்த ஒளியினுடைய ஒரு பிரதிபிம்பம், ஒரு தரிசனத்தை தான் அவர் பார்க்கிறார். அதுதான் தரிசனம் சொல்றார். அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை என்று பரம தரிசனத்தை சொல்றார். இல்லைங்களா? அதே போல இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் தேவதூதர்களும் மாம்சீகத்திலே தோன்றி மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. சகரியாவுக்கு கொடுத்திருக்கிறார் தரிசனத்தை கண்டான். சகரியா ஒரு தரிசனத்தை கண்டு அதற்கப்புறம் அவன் ஊமையா ஆனான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஜனங்கள் ஒரு தரிசனத்தை அவன் கண்டான் என்று அறிந்திருக்கிறாங்க. அதே போல உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் சில ஸ்திரீகள் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி அவர் அப்போஸ்தலரை பிரமிக்க வைத்தார் என்று லூக்கா 24:23 படிச்சோம். இதெல்லாம் கடந்த வாரத்தில் நேற்றைய தினம் நம்ம இந்த காரியங்களை குறித்து நம்ம தியானித்தோம் இல்லைங்களா? ஏன்னா இப்ப அவர் இருக்கிறது மகிமையின் பிரகாசமா இருக்கிறாரு. யாவைதனுடைய தன்மை சொரூபமா இருக்கிறார். ஆகையினால அவர் அவரை யாரும் அந்த ஆவிக்குரிய சரீரத்தை பார்க்க முடியாது. ஆகையினால மனுஷன் போல அந்தந்த நேரத்துக்குரிய ஒரு சரீரத்தை உருவாக்கி கொண்டு அவர்களுக்கு தரிசனமானார் அப்படிங்கிறத இந்த காரியங்கள் மூலமாக நம்ம புரிந்து கொள்கிறோம் இல்லைங்களா? நேற்றைய தினம் இதுவரைக்கும் தான் நான் பார்த்தோம். லூக்கா 24:39 எஸ்ஆர் சொல்லும்போது, நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே. எனக்குரிய ஆவிக்குரிய சரீரத்தை உங்களால் காண முடியாது. அந்த ஆவிக்குரிய சரீரத்துக்கு அந்த எலும்புகள், மாம்சம், எலும்புகள் அப்படிலாம் இருக்காது. அப்ப இப்போ உங்களுக்கு காண்பிப்பதற்காக, தரிசனத்தை கொடுப்பதற்காக இது நான் உருவாக்கி கொண்ட அந்த சரீரம். இந்த சரீரத்துக்கு மாம்சம், எலும்புகளும் இருக்குது. இதுக்கு இருக்கிறது போல மற்றவர்கள் அந்த ஆவிக்குரிய சரீரத்துக்கு இருக்காது. அத நீங்க தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி அங்க சொல்றது நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்பனா இந்த இந்த நடந்த நிகழ்வுகளை எல்லாமே நம்ம தெளிந்த மனதோட, உண்மையுள்ள இருதயங்களோட இந்த உண்மை நிகழ்வுகளை குறித்து நாம் ஆழமாக சிந்தித்து தியானித்தோமானால் இந்த காரியங்கள் நமக்கு புரிய வரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கறத நாம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப மரணத்துக்கு முன்பு அவருக்கு இருந்த சரீரத்துல மரியாளுக்கு தோன்றி இருப்பாரானால் இல்லையா? இப்ப மரியாள் அந்த பரிமளத்தை எல்லாம் பூசறதுக்காக கல்லறைக்கு போறாங்க. கல்லறைக்கு போகும்போது அங்க ஒரு தேவதூதன் அவர்களுக்கு அவர் உயிர் தெழுந்துட்டான்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்ப உயிர் தெழுந்துட்டான்னு சொல்லும்போது அவர் உயிர் தெழுந்துட்டாரு. உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவாரு. அவங்க போய் அப்போஸ்தலர்ட்ட சொல்லுங்க அப்படிங்கிறப்போ, மற்ற ஸ்திரீகள் வேகமா ஓடி போய் அப்போஸ்தலர் சொல்றாங்க. ஆனா ஒரு ஸ்திரீக்கு மட்டும் அதுல டவுட் இருக்குது. ஏன்னா தேவதூதர்கள் அப்படிங்கிறப்போ அவர்கள் மனுஷ உருவத்துல தோன்றிதான் அவர்களுக்கு பேசுறாங்க. மற்றவர்கள் அவர்களை தேவதூதர்கள் என்று அறிந்து உணர்ந்து கொண்டு உடனே ஓடுறாங்க. ஆனா ஒருத்தவங்களுக்கு மட்டும் சந்தேகம். அந்த பேச்சுல நம்பிக்கை இல்ல, சந்தேகமா இருக்குது. ஏன்னா அங்க சரீரம் இல்ல அந்த இடத்துல. கல்லறையில சரீரம் இல்ல. அவரை சுத்தி இருந்த துணியில ஒரு பக்கமா ஒதுக்கி வைக்க போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் அவங்க பார்க்குறாங்க. அதனால அவங்களுக்கு டவுட் யாரோ சரீரத்த தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம். ஆகையினால அந்த சந்தேகத்தை அவரை போக்குறதுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு அங்கே தரிசனமாகிறார். ஒரு தோட்டக்காரனை போல அங்க தரிசனமாகிறார்ன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப தோட்டக்காரன் என்று அவரை நினைத்து அவர்கிட்ட என்ன கேட்கிறாங்க அந்த அம்மா, அந்த மரியாள் என்ன கேட்கிறாங்க? நீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீரத்தை எங்கேயாவது கொண்டு போய் வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க, நாங்க போய் அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே அவர் கேட்கிறாங்க. அப்ப அவர் மரியாளே என்று கூப்பிடும்போது அவருடைய சத்தத்துடைய தொனி, அவருடைய குரலை வச்சுதான் அவங்க என்ன பண்றாங்க, இவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத அறிந்து கொள்ளுகிறாங்க. அப்ப அவருடைய சொந்த குரல்ல பேசுறது மூலமா தான் அவர் தம்மை அவளுக்கு வெளிப்படுத்தும் வரை அவள் அவரை அறியாதே இருந்தாள். ஏன்னா சரீரத்துல தோன்றியும் கூட அந்த மரியாள் அவரை அறியவில்லை. அவர்தான் இயேசு கிறிஸ்து அறியவில்லை. ஏன்னா ஒரு தோட்டக்காரரை போல தோன்றி இருக்கிறார். ஏன்னா அவங்களோட அவிசுவாசம் என்னது? இயேசு கிறிஸ்து யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. சரீரத்தை ஏதோ தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்ப அதை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும், வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக
தோட்டக்காரரை போல அங்க காட்சி அளிக்கிறாரு. கண்களை நம்ப வைப்பதை காட்டிலும் காதுகளை நம்ப வைப்பது கடினம். ஆனா அந்த இடத்துல பார்த்தோம்னா காதுகளால் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தையை கேட்டுதான் அவங்க என்ன பண்றாங்க, நம்புறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்து இப்ப தோட்டக்காரரை போல மரியாளுக்கு தரிசனம் ஆனாங்க. இன்னும் அநேக மற்ற சீசர்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் தரிசனம் ஆகும்போது எல்லா இடத்துலயுமே இதே சரீரத்தை எடுக்கல. தோட்டக்காரரை போலவே எல்லா இடத்துலயும் ஒரே விதமான சரீரத்தை எடுக்கல. ஏன் பலவிதமான சரீரங்களை சீசர்களுக்கு உருவாக்கி காண்பித்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? இயேசு உயிர்த்தெழுந்து இருக்கிறாரு, அவர் செயல்பாடு உள்ளவரா இருக்கிறாரு. உயிர்த்தெழுதலை அவர்களுக்கு காண்பிக்கணும், அப்பதான் அவர்கள் போய் சாட்சியா பிரசங்கிக்க முடியும். அப்ப செயல்பாடு உள்ளவரா காண்பிக்கணும் அப்படின்றப்போ ஒரே விதமான சரீரத்துல எல்லாத்துக்கும் காமிக்கலாமே இல்லையா? இப்ப தோட்டக்காரனை போல மரியாளுக்கு தோன்றினாங்க, அதே போலவே எல்லா இடத்துலயும் தோன்றி இருக்கலாமே. ஏன் வேறு வேறு விதமான சரீரத்திலே அவர் தோன்றி அவர்களுக்கு காண்பிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் எந்தெந்த விஷயத்திலே அவிசுவாசமா இருக்கிறாங்களோ அந்த அவிசுவாசத்தை போக்கணும். அதே சமயத்தில் இவர் உயிரோடு இருக்கிறாரு, ஆக்டிவா இருக்கிறாருங்கிறத அவங்களுக்கு நிரூபணம் பண்ணணும். அவரோட உயிர்த்தெழுதலை ஒரு சாட்சியாக விளங்க பண்ணணும். அதற்குத்தான் அவர் வேறு வேறு விதமான சரீரத்திலே காட்சி அளிக்கிறார். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா எம்மாவு ஊருக்கு போன 2 பேர் போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா? 2 மார்க் 16, 12 படிக்கிறோம். 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார் சொல்லி போட்டிருக்கு. அப்ப அவர்களோடு போகும்போது ஒரு வழிப்போக்கனை போல போய்கிட்டு இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல ஆணையினால் குத்தப்பட்டதுன்னு அடையாளத்துல எல்லாம் அங்க காமிக்கல. ஒரு வழிப்போக்கனை போலதான் போயிட்டு இருக்கிறார். அதே போல தோட்டக்காரனை போலும் அங்க காமிக்கல இல்லைங்களா? ஒரு வழிப்போக்கனை போல எல்லாரும் போயிட்டு இருக்க ஒரு பிரயாணக்காரர் போலதான் அங்க போய் கொண்டிருக்கிறாரு. அப்ப அவர்கள் அறியல, அவர்கள் என்ன பேசிட்டு இருக்கிறாங்க, அவரோட அவிசுவாசம் என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அவங்க என்ன பேசிட்டு இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவ குறித்து அவருடைய மனத்தை குறித்து தான் பேசிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கொண்டு அந்த சாராம்சத்தை அவங்க சொல்றாங்க. அவரே மீட்டு ரட்சிப்பாருன்னு நாங்க நினைத்திருந்தோம், ஆனா ஆசாரியர்களும் பரிசேயர்களும் அவரை சிலுவையில் அறைந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆதங்கத்தை அங்க வெளிப்படுத்துறாங்க. இதெல்லாம் அறியாதபடிக்கு நீ அந்நியரா இருக்கிறீரோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே கேட்கிறாங்க இல்லைங்களா? அப்ப அவரு என்ன பண்றாரு, இவருடைய ஆதங்கத்தை போக்கணும், இவருடைய அவிசுவாசத்தை போக்கணும். அப்போ மோசே முதலிய தீர்க்கதரிசி எல்லாருமே பழைய ஏற்பாட்டு ஆகமங்களே இவரை குறித்து சொல்லியிருக்க காரியங்களை அவர்களுக்கு எடுத்து விளங்க சொல்லிக் கொண்டே வருகிறாரு. அப்ப அந்த இடத்துல அவரோட நோக்கம் என்ன, அவரோட அவிசுவாசத்தை போக்கும். ஆனவரே யெஷுவா மகிமையில் ஆள்றதுக்கு முன்பாக இவ்விதமா அவர் மறிக்கணும், உயிர்த்தெழணும், பாவங்களை போக்கும் பரிகாரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எசாயா, எரேமியா, இந்த தீர்க்கதரிசிகள் மோசே சொன்ன காரியங்கள் எல்லாத்துலயும் இருந்து இவரை குறித்து சொன்ன காரியங்கள் எல்லாம் அவர் எடுத்து அவர்களை விளங்க பண்ணி கொண்டே போகிறாங்க. அப்பயும் கூட அவர்கள் என்ன பண்ணல, அவரை உணர்ந்து கொள்ளல. எப்ப உணர்ந்து கொள்றாங்க, அப்பத்தை பிற்பதன் மூலமாக. அவர் அவர்களோடு போய் சாப்பிடும்போது அப்பத்தை பிற்பதன் மூலமாக அவர்கள் அறிந்திருக்கிற அவருடைய குரலின் துவனியின் மூலமாக தான் அவர் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல அவருடைய நடவடிக்கைகளை குறித்து அப்பம் பிடிக்கிற அந்த நடவடிக்கைகள், அந்த நேரத்துல அப்பம் பிடிக்கும் போது அவர் சொன்ன வார்த்தைகள், அந்த வார்த்தைகளின் துணி, இதன் மூலமாக தான் அவர் அங்கே வெளிப்படுத்துறாரு இல்லையா? வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு, டக்குனு சரீரத்தை கலைத்து போட்டுட்டு மறைந்து போயிடுறாரு. அப்ப இந்த நிகழ்வுகள் நமக்கு என்ன தெரியப்படுத்தக்கூடியதா இருக்குது, அவர்கள் எந்த விதமான அவிசுவாசத்துல இருக்கிறாங்களோ அந்த அவிசுவாசத்தை போக்கி அவர்கள் விசுவாசத்தை பலப்படுத்தணும். அதே போல தான் உயிர் தெழுந்திருக்கிறேன், தன்னோட நான் இப்போ ஜீவனோடு இருக்கிறேன் அப்படிங்கிற காரியத்துல நிரூபணம் பண்ணணும் இல்லையா? அப்ப அதற்காக தான் ஒரு வழிப்போக்கனை போல தோன்றி அவர்களோடு அப்பம் விட்டு அவர் தன்னை வெளிப்படுத்தினாரு அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம இந்த விஷயத்துல நாம புரிந்து கொள்ளுகிறோம். அதுபோல மேல் வீட்டு அறையில அவர்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறாங்க இல்லையா? அப்ப இயேசு அங்க காட்சி அளிக்கும் போது அறைக்குள் பிரவேசித்த பிறகு அவர் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சரீரமா இருந்து, ஏன்னா அந்த அறை பூட்டப்பட்டு இருக்குது. பூட்டப்பட்ட அறைக்குள்ள திடீரென்று அவர் தோன்றுகிறாரு.
அப்ப திடீர்னு தோன்றாருன்னா அவர் அந்த நேரத்துல அவர்களுக்கு வெளிப்படுத்த ஒரு சரீரத்தை காண்பிப்பதற்காக ஒரு சரீரத்தை அவர் என்ன பண்றாரு, சிருஷ்டித்திருக்கிறாரு. அந்த சரீரம் வெறுமையான இடத்திலிருந்து திடீரென்று அவர்கள் முன்பாக தோன்றியது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த சரீரமும் அவருடைய மரணத்துக்கு முன்பு இருந்து அவருடைய சரீரத்தை போல தோற்றம் அளிக்கும்படி உண்டாக்கவில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வர கூடியதா இருக்குது. இல்லைன்னா அவர்கள் அவரை உடனே அடையாளம் கண்டு கொண்டு இருப்பார்கள். ஆனா அவர்கள் ஒரு ஆவி என்று எண்ணுறாங்க. ஏதோ ஒரு ஆவி போல இருக்கு, ஒரே ஒரு ஸ்பிரிட் போல இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்ப நிச்சயமா பழைய சரீரத்தை வந்திருந்தாங்கன்னா அந்த விதமாக அவங்க நினைக்க மாட்டாங்க. அப்ப அவர் சீசர்களுக்கு காட்சியளித்த இந்த சந்தர்ப்பத்துல ஆணிகளால் உண்டான காயங்களோடு ஒரு சரீரத்தை காண்பித்ததாக எந்த பதிவும் இந்த இடத்துல இல்லை. ஆனா மறுபடியும் எல்லாரும் கூடியிருக்கும் போது இந்த நேரத்துல தோமா இல்லை. மறுபடியும் கூடியிருக்கும் போது தோமாவை நம்ப செய்வதற்காக ஒரு தயால நோக்கத்தோட ஒரு சரீரத்தை அவர் காண்பித்தார். பழைய சரீரத்தை அவர் காண்பித்தாரு. பழைய சரீரம்னா பழைய சரீரம் போல உண்டாக்கி கொண்ட அந்த சரீரத்தை அவர் காண்பிக்கிறார். காண்பித்து, ஏன்னா தோமாவுடைய சந்தேகம் என்ன, அவருடைய காயங்களை விரல போட்டாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி தோமா நினைக்கிறார். அப்ப அவரோட அவிசுவாசத்தை போக்கணும். அதற்காக தான் அவர் அந்த பழைய சரீரத்திலே தோற்றமளித்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த ரெண்டு சந்தர்ப்பங்களிலுமே அவர் எந்த தடையும் இல்லாம பூட்டப்பட்ட ஒரு அறைவுக்குள்ளதான் பிரவேசித்தார். அப்ப அவர் உயிர்த்தெழுந்த நாளின் சாயங்காலத்திலே அந்த 10 சீசர்களை நம்ப செய்வதற்கு, அதற்கு ஒரு வாரத்துக்கு பிறகு தோமாவை நம்ப செய்வதற்கும் அவர் பயன்படுத்தின சரீரத்தை அவர் அந்த அறைக்குள் பிரவேசித்த பிறகு சிருஷ்டித்தார் அப்படிங்கிறது நமக்கு நிரூபணமாக அங்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதே போல பேதுரு மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, மறுபடியும் பழைய தொழிலுக்கே போகலாம், மீன் பிடிக்க போகலாம்னு சொல்லிட்டு திரும்ப ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா. அப்ப ராமுழுக்க போய் மீன் பிடிக்கிறாரு. இப்ப அவர்களை ஆண்டவர் எப்படி எதுக்கு அழைச்சிருக்கிறாரு, மனுஷரை பிடிக்கிறதுக்கு அழைக்கிறார். அழைக்கும் போதே உங்களை மனுஷரை மீன் பிடிக்கிறவங்களையும் மனுஷரை பிடிக்கிறவங்களா ஆக்குன்னு சொல்லிட்டு தான் அழைச்சிட்டு வந்தாரு. இவர் மறித்ததுக்கு அப்புறம் அங்கங்க காட்சி எழுதி கொண்டு இருக்கிறார். இப்ப என்ன பண்றது இதுக்கு மேல அவருக்கு தெரியல. உடனே பழைய தொழிலுக்கே போகலாம்னு சொல்லி திரும்புறாங்க. அதுக்கு பின்னிட்டு திரும்பி பார்க்க வேண்டாம், திரும்பி போக வேண்டாம் என்பதை அவர்களுக்கு உணர்த்தணும். அப்ப அந்த இடத்துல திபேரியா கடற்கரையில அவர் காட்சியளித்த சரீரம் சிலுவையில அறைப்படைந்த சரீரமாக இல்லை. அந்த சரீரம் அவர் அளித்த அந்த மற்ற தோட்டங்களை உபயோகித்த தோட்டக்காரனை போலவோ அல்லது வழிபோக்கனை போலவோ இல்ல பூட்டிருந்த அறைக்குள் இருந்தது திடீர்னு தோன்றினது போலவே அப்படிப்பட்ட சரீரத்தை அங்கே உபயோகிக்கல. அப்ப இந்த இடத்திலும் வேறு ஒரு சரீரத்தை சரீரத்தில் அவர் தோன்றுறாரு. அதனால ஆரம்பத்துல அவர்கள் என்ன பண்ணல, அறியவில்லை. அப்போ சீசர்கள் எப்ப அறிந்து கொள்றாங்கன்னு பார்த்தோம்னா, அவருடைய மனநிலை விளக்குவதற்கு சொல்லப்பட்ட அந்த குறிப்பு தெரிவிக்கப்பட்டிருக்காரு. எப்ப அவர்கள் அறிந்து கொள்றாங்க, நாம் முழுக்க அவர்கள் வலை போட்டு மீன் அகப்படல. இவர் மீன் வாங்க வந்தவர் போல இருந்து அந்த படகுக்கு அந்த பக்கம் வலையை போடுங்க அப்படிங்கிறாரு. அப்ப போட்ட உடனே நிறைய மீன் கிடைக்கிறது இல்லையா. நிறைய மீன் கிடைச்ச உடனே அவர் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுகிறாங்க. இந்த அற்புதத்தை பார்த்து கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இதே விதமான அற்புதத்தை அவர்களுக்கு நிகழ்த்தி இருக்கிறார். அப்ப இந்த விதத்துல பார்க்கும்போது அந்த அற்புதத்தை காணும் போதுதான் அப்ப கரையில நிற்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று அறிந்து கொள்றாங்க. அப்ப கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க மீன் வைக்கப்பட்டிருக்குது. அப்ப அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்தபடினா அவர்கள் ஒருவனும் நீர் யார் என்று கேட்கவில்லை அப்படின்னு சொல்லி யோவான் 21:12 படிக்கிறோம். அப்போ அவர் இதற்கு முன்பு அளித்த அந்த தோற்றங்களே உபயோகித்த சரீரங்களை விட இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான சரீரத்தை தான் நம்முடைய கர்த்தர் இந்த சந்தர்ப்பத்தில் எடுத்துக்கொண்டிருந்தாரு.
அது அவர்தான் என்று அவர்கள் எவ்வாறு அறிந்து கொண்டாங்கன்னு பார்த்தோம்னா இந்த விதமான அற்புதத்தின் மூலமா தான் அறிந்து கொண்டாங்க. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறை தோன்றும் போதும் தோற்றத்துல எடுத்துக்கொண்ட சரீரங்கள் எப்பொழுதுமே வெவ்வேறாக தான் இருக்குது இல்லையா? அப்படி வெவ்வேறாக இருந்தனால அவரை அவருடைய சரீரத்தினால் அல்லாமல் அவருடைய விசேஷித்த செயல்களால நடத்தையினாலதான் கண்டுகொள்ள அவர்களால் முடித்தது. அப்ப இதிலிருந்து அவர்கள் என்ன கற்றுக்கொள்கிறாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாம்சீகத்தில் இல்ல, ஆவிக்குரிய சரீரத்துல இருக்கிறாரு. ஆகவே அவர்கள் அவிசுவாசத்தை போக்கும்படிக்கு அந்தந்த காலத்துக்கு ஏற்ற அவர்கள் அவிசுவாசத்தை போக்குவதற்கு தேவையான சரீரங்களை எடுத்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? ஏன்னா ஒரே ஒரு முறைதான் அந்த பழைய சரீரத்திலே தோற்றமளித்தார். அதுவும் அவரது தோமாவுடைய அந்த சந்தேகத்தை நீக்கும்படிக்காக தான் அந்த காரியங்களை எடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல கர்த்தர் கலிலேயாவில் 500 சீசர்களுக்கும் அதிகமானவர்களுக்கு காட்சியளித்த போது ஏற்கனவே 11 சீசர்களும் அதற்கு முன் ஏற்கனவே நம்ப வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த இடத்துல சில சீசர்கள் சந்தேகப்பட்டார்கள் சொல்லப்பட்டது. மற்ற 28:17 பார்த்தோம்னா 500 பேருக்கு அதிகமாக தரிசனம் காமிக்கிறாரு. அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டாங்க. சிலரும் சந்தேகப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்க பார்ப்போம் இல்லையா? அப்ப சிலுவையில் சரி ஏன் சிலர் சந்தேகப்பட்டானோ? சிலுவையில் அறையப்பட்ட சரீரத்துக்கு ஒத்த சரீரத்திலே அவர்கள் அவரை கண்டிருந்தாங்கன்னா அவர்கள் சந்தேகப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்ப தோமாவின் காரியத்தை செய்தது போலவே அவர் அப்படிப்பட்ட சரீரத்தை சிலுவையில் அறையப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை தோன்றியிருந்தாங்கன்னா சந்தேகப்படுகிற எல்லாத்தையுமே என்ன பண்ண இருக்கும்? நம்ப செய்திருக்கும். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல அவர் முற்றிலும் வேறுபட்ட ஒரு சரீரத்தை தான் உபயோகித்தார் அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெளிவாகிறது. ஏன்னா அவர்கள் அங்க அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள் அப்படிங்கிறப்போ அவர் ஏற்கனவே இருந்த மாம்சீகத்திலே உயிர்த்தெழுந்து வந்திருப்பாரானால் சொந்த சரீரத்தை காண்பித்திருப்பாரானால் அங்கே அவர்கள் சந்தேகப்பட்டிருக்க மாட்டாது. அப்ப அவர் இந்த இடத்துல வேறொரு சரீரத்தை உபயோகித்திருக்கிறாரு. அப்ப ஒவ்வொரு முறை சீசர்களுக்கு தரிசனமாகும் போது உயிர்த்தெழுதல் நிரூபம் பண்ணும்போது பலவிதமான சரீரங்கள் அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற விதமான சரீரங்களை ஆயத்தம் பண்ணி அதை தரிசனம் காமிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகிறது. அப்ப அவரோட உயிர்த்தெழுந்த சரீரத்தை மட்டுமல்ல அந்த சரீரத்திலிருந்து பிரகாசிக்கிற வெளிச்சத்தையும் கூட சீசர்கள் ஒருவரும் காணவில்லை. ஏன்னா அந்த வெளிச்சத்தோட தரிசனத்தை பார்த்ததுக்கே சவுளுடைய கண்கள் குருடாகிறது. அப்ப நிச்சயமாக அந்த மற்றவர்களை பார்த்திருந்தாலும் அதே விதமாக தான் ஆகியிருக்கும். அதனால யெசுவா காட்சியளித்த அந்த சரீரங்கள் எல்லாமே அவர் உருவாக்கினதை போல ஒரு அந்தந்த நேரத்தை உருவாக்கி கொண்டு ஒரு சரீரமா இருக்குது. தோட்டைக்காரனை போல சரீரத்தை உருவாக்கி இருக்கிறாரு, வழிபோக்கனை போல உருவாக்கி இருக்கிறாரு இல்லையா? அப்போ ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு சரீரம் விதமாக காட்சி அளிக்கும் போது அந்த சரீரத்துக்கு தேவையான ஆடைகளையும் அவர் உருவாக்கி இருக்கணும். அப்ப சரீரத்தை கலைந்து போடும் போது ஆழத்தையும் கலைந்து போட்டு போயிடுறாங்க, அதுவும் மறைஞ்சு போயிருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அதற்கேற்ற விதமான ஆடைகளையும் அவர் உருவாக்கி இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது ஏன்னா அவருடைய ஒரிஜினல் ட்ரெஸ் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட போது சேவகர்கள் அவருடைய உடைகளை எடுத்துக்கொண்டாங்க. கல்லறையில் வைக்கப்பட்ட போது அவர் மேலே சுற்றி இருந்த ஆடைகள் அங்கே விட்டுவிடப்பட்டிருந்தது. அப்ப அவர் காட்சி அளித்தது மறைந்து போவது அவர் காட்சி செய்த குறுகிய நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல சீசர்கள் காணக்கூடாதவராக இருந்தாங்க. ஆனால் சீசர்கள் மத்தியில தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் இருந்து கொண்டு அவரது நடவடிக்கைகள் எல்லாத்தையும் அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரு. ஆனா சீசர்களால் அதே என்ன பண்ண முடியல, அறிய முடியல இல்லையா? ஏன்னா அவர்கள் ஆவிக்குரிய அவருடைய ஆவிக்குரிய சரீரத்தை காணக்கூடாதவராக சீசர்கள் மத்தியிலே அவர் இருக்கிறாரு. இப்ப இவைகள் எல்லாம் அவர் தம்முடைய உயிர்த்தெழுதலிலே தம்முடைய மாம்சத்தை எலும்புகளையும் திரும்ப எடுத்துக்கொள்ளல அப்படிங்கிற கருத்துக்கு இணக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? இப்ப பூமியிலே பரமேறுவதற்கு முன்பு பூமியில இருந்த அந்த 40 நாட்கள் தங்கியிருந்த அந்த காலத்துக்குரிய உயிர்த்தெழுதல் சரீரத்தை பற்றிய இந்த உண்மை நிகழ்வுகள் இல்லையா? ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு விதமான சரீரத்தை காண்பித்த இந்த உண்மை நிகழ்வுகள் நாம் பார்த்த மற்ற அந்த வேதாகம் அடிப்படையிலான காரணங்களை நிரூபித்தோம் இல்லையா? கிட்டத்தட்ட 20 காரியங்களை நிரூபித்தோம். இது 21ஆவதா இருக்கிறது. இது எல்லாத்துக்குமே சரியாக இசைவு இணக்கமா இருக்கக்கூடியதா இருக்குது.
ஆண்டவரே இயேசு மாம்சீகத்தில் உயிர்த்தல, ஆவிக்குரிய சரீரத்திலே தெய்வீக சுபாவத்திலே சாவாமலே உயிர்த்தெழுந்திருக்கிறார் அப்படிங்கிறது இந்த இதன் மூலமா நமக்கு நிரூபணம் ஆகிறது. அப்ப நம்முடைய கர்த்தர் அவருடைய உயிர்த்தெழுதலில் அவருடைய மனுஷிக திரும்பி எடுத்துக்கொள்ளாமல் ஆவி ஜீவிகளின் ஒழுங்கமைப்பில மிக உயர்ந்ததாகிய அந்த தெய்வீக தன்மையில ஜீவனை அளிக்கும் ஆவி ஜீவியாக உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படிங்கிறது இந்த 21 நிரூபணங்கள் மூலமாக நமக்கு விளங்கக்கூடியதாக இருக்குது. எபிரேயர் 1:3 அவர் அழகா சொல்றார், அவர் பிதாவின் தற்சொரூபமாக உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஏற்கனவே அந்த வசனங்களை படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்போ யெசுவாஸ் 2ஆம் வருகையிலே வர்றான்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் வரும்போது அப்ப அவருடைய சரீரம் நிச்சயமா எப்படி இருக்கும்? காணக்கூடாததாக தான் இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா அவர் ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறாரு, மகிமையில இருக்கிறாரு, தெய்வீக சுபத்துல இருக்கிறாரு, சாவாமையில இருக்கிறாரு. நிச்சயமா அவருடைய 2ஆம் வருகை காணக்கூடாததாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நாம புரிந்து கொள்கிறோம். அப்ப கிறிஸ்து தம்முடைய 2ஆம் வருகையில மனிதர்கள் சுபாவ கண்களுக்கு புலப்பட மாட்டாரு. அப்ப எப்படி நம்ம அறிந்து கொள்றதுன்னா, புரிந்து கொள்ளுதலின் கண்கள் மூலமாக தான் காணப்படுவார் அப்படின்னு சொல்லி வேதாகமும் நமக்கு நிச்சயமா போதிக்கிறது. ஏன்னா அவரை குத்தினவர்கள் நோக்கி பார்ப்பார்கள் என்றெல்லாம் வேத வசனங்களை நம்ம படிக்கிறோம். அப்புறம் எப்படி நோக்கி பார்ப்பாங்க அப்படின்னா, புரிந்து கொள்ளுதலின் கண்கள் மூலமாக நோக்கி பார்ப்பாங்க. அழகா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காற்றின் ஊமையை சொன்னார். காற்று வீசுது, எங்கேருந்து வருது, எங்கேருந்து போறதுன்னு தெரியாது. அதான் செயல்களை மட்டும் நீ உணர்கிறாய். அது போலதான் ஆவிக்குரிய சரீரத்தில் யெசுவா சரணாவளி வந்திருக்கும் போது, அவர் வந்திருக்கிற காரியங்கள், மாம்சத்தில் இருக்கிற காரியங்களை நான் அவர் ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிற காரியங்களே அவருடைய மகிமை பிரதாபங்களே நம்ம பார்க்க இயலாது. ஆனால் அவர் மாம்சத்தில் 2ஆம் வருகையில் வந்து உலகத்திலே என்னென்ன செயல்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நாம் அறிய முடியும், பார்க்க முடியும். எப்படி காற்றோட செயல்களை நாம் பார்க்கிறோமோ அதே போல யெசுவா கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையில் வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்ணுவதற்கு அது செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளை எல்லாம் நிச்சயமாக நாம் என்ன பண்ண முடியும்? வேதாகம் மூலமாக அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்ப விசுவாசம் உண்மைத்துவம் உள்ளவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய கண்களால் அவரை கண்டாலும் கூட உலகத்தார் அவர்களுடைய மாம்ச கண்கள் அவரை மறுபடியும் காண முடியாது அப்படின்னு வேத வாக்கியங்கள் நமக்கு சொல்லுகிறது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் வேத வசனங்களை விசுவாசிக்கக்கூடியவர்கள் அந்த ஆவிக்குரிய கண்களால் அவருடைய நடவடிக்கைகளை, கிரியைகளை நிச்சயமா அவர்கள் பார்த்து அறிந்து கொள்வார்கள், உணர்ந்து கொள்வார்கள் என்று வேதவாசனம் நமக்கு அறிவிக்கிறது. யோவான் 14:19 பார்த்தோம்னா, யோவான் அழகா சொல்றார், இன்னும் சொல்லும்போது, இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள் என்று அங்கு சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ யெசுவாஸ் 2ஆம் வருகை வந்திருக்க காரியத்தை எல்லாம் உலகம் காணாது. ஆனா கர்த்தருடைய பிள்ளை நீங்கள் என்னை காண்பீர்கள் அப்படிங்கிறப்போ விசுவாச உண்மைத்துவம் உள்ளவர்கள் விசுவாச கண்களால, இந்த ஆவிக்குரிய கண்களால் அவரை பார்க்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறத நாம இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். ஏன்னா அவர் இருக்கிறது மனுஷர்கள் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறார். யாருமே அவரை பார்க்கவும் முடியாது, பார்க்க கூடாதவராகவும் அவர் இருக்கிறாரு அப்படின்னு 6:14 அப்போ பவுல் தெளிவாக நமக்கு சொல்லுகிறார் அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம ஏற்கனவே நாம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? சரி, அடுத்த பார்த்தோம்னா அவரோட வருகை குறித்து சொல்லும் போது அப்போ பவுல் 1 தெசலோனிக்கேயர் 5:1-3 வரைக்கும் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானம் சகிக்கும் உண்டு என்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை வருவது போல அழிவு சடுதியே அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை என்று சொல்வதை பார்க்கணும். அப்ப இரவில திருடன் வருகிறதுமாய் வரும் இல்லையா? அப்ப அவருடைய வந்திருத்தலை அவருடைய விழிப்புள்ள பிள்ளைகளா இருக்கிற அவடவர்கள் மாத்திரம் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பாங்க. அவர்கள் மாம்ச கண்களால் பார்ப்பதனால் அல்ல, ஆவிக்குரிய கண்களால் பார்ப்பதன் மூலமாக அறிந்து கொள்வார்கள். ஏன்னா அவர்கள் விழிப்புள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. ஆகையினால ஆவிக்குரிய கண்களால் அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக
இருக்கிறாங்க. பேதுரு அப்போஸ்தலன் இதே விதமாக தான் சொல்றார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறதுமாய் வரும். அப்ப வானங்கள் மடமென்று அகன்று போகும், பூதங்கள் உருகி போகும், அந்த காரியங்களை சொல்றாரு. அதே போல வெளிப்படுத்தின நாமத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சொல்ல யோவான் சொல்லும்போது யெஷுவா சொல்ல காரியங்களை சொல்றார். திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாய் நிர்வாணமாய் காணாமல் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வசனங்களை காத்துக்கொள்கிறோம் பாக்கியவான் சொல்லப்படும். அப்ப யார் கர்த்தருக்குள்ள இருந்து விழிப்புள்ள பிள்ளைகளா இருந்து வேதத்தை ஆராய்ந்து தியானித்து பூமியில நடக்கிற காரியங்கள்லாம் விழிப்போடு பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் யெஷுவா வந்து அவர் செய்யக்கூடிய கிரியைகளை உணர்ந்து கொள்வார்கள், அறிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத இங்க அப்போஸ்தலர்கள் தெளிவாக நமக்கு குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அநேக பல தீர்க்க தரிசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? யெஷுவா எந்த ராஜ்யத்தின் பிரதான பகுதியை வசிக்கிறாரோ அந்த ராஜ்யம் வெளிப்படையாக காணப்படாது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஆனா தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதலை பார்க்கும்போது உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது நீங்கள் உங்கள் நிமிர்ந்து பாருங்கன்னு சொல்றாரு. லூக்கா 21:28 பார்க்கும்போது இவைகள்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது எவைகள் யெஷாயா சொல்லியிருக்க அந்த தீர்க்க தரிசன காரியங்கள்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதனால நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலையில உயர்த்துங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ற பார்க்கிறோம் இல்லையா? அது மட்டும் இல்லாம 31 சொல்லும்போது இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள் அப்படிங்கிறார். அப்ப நாம எப்படி ஆண்டவரை யெஷுவா கிறிஸ்து நடவடிக்கைகளை அறிந்து கொள்வது? யெஷுவா கிறிஸ்து சொல்லியிருக்கிற அந்த தீர்க்க தரிசன காரியங்கள், தீர்க்க தரிசிகள் சொல்லியிருக்கிற காரியங்கள், இது எல்லாமே பூமியில நடக்குது, நிறைவேறி கொண்டிருக்குது அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ளும் போது யெஷுவா கிறிஸ்து அண்ணாவர்களே வந்திருக்கிறாரு. அவர் வந்துதான் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறாரு. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்ப நிறைவேறி கொண்டிருக்கும் போது நம்முடைய மீட்பு சமயமா இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் சமயமா இருக்குது அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்ளணும். சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து தேவனுடைய ராஜ்யம் மிக அருகாமையில் இருக்கிறத கண்டு களி கூறக்கூடியவர்களாக நாம இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதன் மூலமா நமக்கு தெரிய வரக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அப்போ இசாசுடைய 2ஆம் வருகை அப்படிங்கிறது காணக்கூடாததாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நாம இந்த காரியங்கள் மூலமா புரிந்து கொள்கிறோம் இல்லையா? அது மட்டும் இல்லாம தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது லூக்கா 17:20-21 தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது இல்லையா? ஏன்னா அப்ப சீசர்கள் கேட்கறாங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும்? பரிசேயரிடத்தில் கேட்கறாங்க, பரிசேயர்கள் இடத்துல கேட்கறாங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும்னு சொல்லி. அவர்களுக்கு சொல்லும்போது தேவனுடைய ராஜ்யம் நீ நினைக்கிற மாதிரி பிரத்யட்சமாய் வராது. ஏன்னா அவர்கள் அப்படித்தான் எதிர்பார்க்கிறாங்க. ஆண்டவரே இயேசு வருவாரு, ரோமர்களிடத்திலிருந்து ஆட்சியை பிடுங்குவாரு, அவர் உலகம் பூரா ஆளுவாரு அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்தாங்க. அப்ப அவர் என்ன சொல்றார்? தேவனுடைய ராஜ்யம் நீங்கள் எதிர்பார்க்கிறது போல பிரத்யட்சமா வராது. அது மட்டும் இல்லாம இதோ இங்கே என்றும் அதே எங்கும் சொல்லப்படுவதற்கும் ஏதுவாயிராது. இது இங்க இருக்குது, இது அங்க இருக்கு அப்படின்னு சொல்லப்படுவதற்கு ஏதுவா இருக்காது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்குது அப்படிங்கிறார். தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியில இருக்கும். அவர் ஆளுகையை ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா அந்த ஆளுகை தான் இங்க இருக்குது, அங்க இருக்குது சொல்வதற்கு ஏதுவா இருக்காது என்று அழகாக இங்க ஆண்டவர் யெஷுவா கிறிஸ்து விவரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப யெஷுவா 2ஆம் வருகை வந்திருக்கிற காலத்துல எந்த விதமா இருக்கும், சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவா சொல்றாரு. ஏன்னா அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் இல்லையா? அவருடைய நாட்களில அவருடைய வந்திருத்தல் முதல் படிநிலையின் போது உலகம் அவருடைய வந்திருத்தலை நிச்சயமா அறியாது. அப்ப அமிதமா அறியாமையிலே நீண்ட காலத்துக்கு தன்னுடைய அன்றாட வேலையில ஈடுபட்டு கொண்டிருக்கும் அப்படிங்கிற வேத வசனத்தையும் நமக்கு கொடுக்கிறார். இது இந்த காரியங்கள் இதை இங்கே என்றும் அது அங்கேயும் சொல்லப்படும் ஏது வராது அப்படிங்கிற காரியங்கள்லாம் எப்போ அவர் ஆளுகை ஆரம்பித்து யெஷுவா 2ஆம் வருகை வந்து ஆளுகை ஆரம்பித்திருக்கிற ஆரம்ப காலகட்டத்திலே தான் இதை அறியாதுன்னு சொல்றாரு. ஆனா பெசிலியா காலகட்டத்துல எல்லாருமே அறிந்து கொள்வாங்க. கிறிஸ்து தான் அரசாட்சி பண்றார் அப்படிங்கறத பெசிலியாவில் அறிந்து கொள்வாங்க. அப்ப இந்த காலத்தை வச்சுட்டு 1000 வருடம் முழுக்கவே தேவனுடைய ராஜ்யம் இப்படித்தான் இருக்கும், இங்கேன்னு அங்கேன்னு சொல்றதுக்கு ஏதுவா இருக்காது அப்படி நம்ம கருத்தில் கொள்ளக்கூடாது. இது யெஷுவா 2ஆம் வருகையில் வந்திருக்கிற ஆரம்ப காலகட்டத்திலே அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்ணி கொண்டிருக்கிற ஆரம்ப காலகட்டத்திலே
இவ்விதமா இருக்கும், பிரத்யட்சமா அது நமக்கு தெரியாது. ஆனா தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய மத்தியில இருக்கும் இல்லையா? ஏதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்குது அப்படிங்கிறார். இங்கே இருக்குது அங்கே இருக்கு சொல்றதுக்கு ஏதுவா இருக்காது, இருக்காது. ஆனா தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி அங்க சொல்றதை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? சரி. அப்ப சொல்லும்போது அந்த ஆரம்ப காலகட்டத்துல எல்லாரும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்த 24, 37, 38, 30 வசனம் படுக்கும்போது நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலம் வந்திருக்கும் காலத்திலும் நடக்கும். வருங்கிறது பிரசன்ஸ்ன்னு இருக்கணும், வந்திருக்கும் காலத்திலும் நடக்கும் இல்லைங்களா? எப்படின்னா ஜலபெருத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தாங்க, குடித்தாங்க, பெண் கொண்டாங்க, பெண் கொடுத்தாங்க. ஜலப்பிரள அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணர்ந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வந்திருக்கும் காலத்திலும் நடக்கும் என்று அங்க சொல்றதை பார்க்கிறோம். அப்ப ஜலபிரத்துக்கு முன்னான காலத்துல எல்லாத்தையும் வாரிக்கொண்டு போகிற அந்த காலம் வரைக்குமே ஜனங்கள் அன்றாட நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பாங்க. புசிக்கிறதும், குடிக்கிறதும், பெண் கொடுறதும், பெண் கொடுக்கிறதும் இதெல்லாம் அன்றாட நடவடிக்கைகளா இருக்குது. அவங்களோட நடவடிக்கையில் இருந்திருக்கு. அந்த காலத்திலே அதனாலதான் ஆண்டவர் விசுவாசி இதை இங்கே இருக்கு, அங்கே இருக்குன்னு சொல்றதுக்கு ஏதுவா இராது. ஏன்னா அன்றாட அலுவல் ஓடிக்கொண்டு இருக்கும். எது வரைக்கும்? ஜலப்பிரளயம் வாரி கொண்டு போற வரைக்கும். அதே போல மகா உபத்திரவத்துல எல்லாரும் வாரிக்கொண்டு போகிற வரைக்கும் ஜலங்கள் புசித்து குடித்து இந்த விதமா அன்றாட அலுவல்களிலே ஈடுபட்டு இருப்பார்கள் அப்படின்னு தான் இங்க சொல்லக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அப்படியே மனுஷகுமாரன் வந்திருக்கும் காலத்திலும் நடக்கும். எவ்வளவு காலத்துல மகா உபத்திரம் முடிகிற வரைக்கும் இப்படிதான் நார்மலா அது போய்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் வாரி கொண்டு போகிற வரைக்கும் உணராம இருப்பாங்க. ஜலப்பெல்லாம் வாரி கொண்டு போகிற வரைக்கும் அப்படி நார்மலான லைஃப் அவங்களுக்கு ஓடிக்கொண்டு போனது அப்படிங்கிறத நாம பார்ப்போம். அதே போல மகா உபத்திரம் வாரி கொண்டு போகிற வரைக்குமே விதமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத இதன் மூலமாக நாம புரிந்து கொள்கிறோம். ஆனா அந்த காலகட்டத்திலே அவர் ராஜ்யம் ஸ்தாபிதம் ஆரம்பிச்சிருப்பாரு, ஆளுகை ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா ஜனங்கள் அதை அறியாதவர்களா உணராதவர்கள் இருப்பாங்க. உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள். நோவாவுக்கு தெரியும் இல்லையா? மழை பெய்ய போகுது அப்படிங்கிறது நோவாவுக்கு தெரியும். எல்லாரும் மாறிக்கொண்டு போக போறாங்க அப்படிங்கிறது நோவாவுக்கு தெரியும். ஆனா அதே போல கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்வாங்க. யெசுவா 2 வந்திருக்கிறாரு, ஆளுகை பண்ணி கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் வேத வசனங்களை ஆராய்ந்து அறிந்து அவர் சொன்ன தீர்க்க தரிசன காலங்கள் நிறைவேறி வருவதை பார்க்கும்போது தலையை நிமிர்ந்து பார்த்து அவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். அதே போல இன்னொரு இங்க லூக்கால சொல்லும்போது இதே காரியங்களே சொல்றாரு. இன்னொரு காரியங்களையும் சேர்த்தும் சொல்றாரு. நோவாய் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரின் நாட்களும் நடக்கும், லோத்தின் நாட்கள் நடந்தது போல நடக்கும் அப்படிங்கிறார். லோத்தின் நாட்கள் நடந்து ஜனங்கள் புசித்தாங்க, குடித்தாங்க, கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். இதெல்லாமே நார்மலா உலகத்தில் நடக்கிற சாதாரணமான நிகழ்வுகள். அந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கும். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரம் வெளிப்படும் நாளில் அப்படி நடக்கும். அப்ப மனுஷகுமாரம் வெளிப்படும் நாள் அப்படிங்கிறப்போ இது எபிபனி காலத்துல குறிக்கக்கூடியதா இருக்குது. எபிபனி காலம் மிகுந்த பிரகாசமான வெளிச்சம் பிரகாசிக்கிற காலமா இருக்கிறது, மகாபத்திரம் காலமா இருக்கிறது. அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் அப்படி சொல்றாரு. அப்ப லோத்தின் நாட்கள் நடந்த போல, அதாவது லோத்து வானத்திலிருந்து அக்னி வந்து அவர்களை அழித்து போடுற வரைக்கும் அன்றாட அலுவல்களிலே அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அதே போல மகாபுத்திரம் வாரிக்கொண்டு போற வரைக்கும் அன்றாட அலுவலில் ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க. ஆனாலும் யெசுவா அந்த காலத்திலே வந்து இருப்பார் இல்லையா? மனுஷகுமாரன் தன்னை வெளிப்படுத்தும் நாளிலும் அப்படியே நடக்கும் இல்லையா? அப்ப எபிபனி காலத்தை வெளிப்படும் அப்படிங்கிறப்போ எபிபனி அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். அப்ப இந்த விதமா நடக்கும் அங்க சொல்லுவதே நம்ம பார்க்கிறோம். அப்ப எவ்வளவு காலத்துக்கு இந்த விதமா நடக்கும்? எவ்வளவு காலத்துக்கு உலக மக்கள் யாரையாவது இருப்பாங்க? எவ்வளவு காலத்துக்கு இஸ்ரவேலுக்கு வந்திருக்கிறது அறியாம இருப்பாங்க? அப்படிங்கிற மத்தேயு 23:39 சொல்றாரு. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று அங்க சொல்லுகிறதே நம்ம பார்ப்போம் இல்லையா? அவர் மாம்சத்திருந்த இது எப்ப சொல்றாரு? மாம்சத்திருந்த காலத்துல சொல்றாரு. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்க சொல்லும் அளவும்
இது முதல் என்னை காணாது இருப்பீர்கள் அப்படிங்கிறப்போ அவர் சிலுவையில் அறைப்படுறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி புதன்கிழமை இந்த காரியத்தை அவர் சொல்றார். ஆனா அதற்கப்புறம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் ஜனங்க பார்த்தாங்க அவரை இல்லையா. இது முதல் என்னை காணாது இருப்பீர்கள் அப்படிங்கிறப்போ அவர் எதை மைண்ட் பண்ணி சொல்றாரு அப்படின்னு பார்த்தோமா, யெஷுவா 2ஆம் வருகையிலே வந்திருக்கும் போது அவர்களை காண மாட்டார்கள், மாம்சிக கண்களால் காண மாட்டாங்க. இப்பொழுது காண்கிறது போல அவர்கள் காண மாட்டாங்க, ஆவிக்குரிய கண்களால் பார்ப்பாங்க. அவருடைய மாம்ச கண்கள் அல்ல, அவருடைய மனக்கண்களால அவர்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிறத இங்க அர்த்தப்படுத்தி சொல்றாரு. ஏன்னா இந்த வார்த்தையை சொல்லும் போது புதன்கிழமை வாக்குல சொல்றாரு, அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை தான் சிலுவையில் அறையிறாங்க இல்லையா. அப்ப வியாழன் வெள்ளி 2 நாளும் ஜனங்களை வரை பார்த்தாங்க. அப்ப யெஷுவா 2ஆம் வருகையில வந்திருக்கும் போது இவர்கள் மாம்சீக கண்களால் அல்ல, ஆவிக்குரிய கண்களால புரிந்து கொள்ளுதலில் அந்த விசுவாச கண்களால கண்டு கர்த்தர் நாமத்தினாலே வந்திருக்கிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லும் வரைக்கும் அவர்கள் என்ன பண்ணாங்க, அதை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். யெஷுவா வருகையோ ஆளுகையோ அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை இங்கே நமக்கு யெஷுவா வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா. அதே விதமாக தான் தெசலோனிக்கேயர் 2ஆம் வருகையிலே ஏற்கனவே தொடங்கி விட்டது அப்படின்னு சொல்லி நம்பிக்கைக்கு போன போது கூட பரிசுத்த பவுல் அவருடைய தங்களை சுபாவ கண்கா அவரை காணாதிருப்பார்கள் அப்படிங்கிற உண்மையை சுட்டி காட்டுவதன் மூலமாக 2ஆம் வருகை இன்னும் வரலன்னு சொல்லி அவர்கள் தப்பறை மறுத்துரைக்க நாடல. ஏன்னா அவர் 2ஆம் வருகையிலே வந்திருக்கிறாருன்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நினைச்சிட்டு இருக்கும் போது ஒருவேளை மாம்ச கண்களா தென்படுவார் அப்படின்னா, நீங்க என்ன அவரை கண்ணில காணலையே, அப்புறம் ஏன் வந்திருக்கான்னு சொல்றீங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அதற்கு பதிலாக அப்படி சொல்ல நாடல, கிறிஸ்து காணக்கூடிய விதத்தில் அவர் வருவார் என்று அவர்களுக்கு அவர் பதில் உரைக்காதபடிக்கு அதன் கிறிஸ்து வருவதற்கு முன்பாக நிகழக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றார் இல்லையா. அங்கே அப்போஸ்தலர்கள் அந்த தெசலோனிக்கே தெசலோனிக்கே தானே, ஆமா, தெசலோனிக்கே 2ஆம் வருகையிலே காணக்கூடிய விதத்தில் வருவார்கள் என்று சொன்னாங்க. அவர்கள் இதோ வந்திருக்கிறாரே நாம் கண்டு கொண்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஆனா நிச்சயமாவே அந்த நம்பிக்கைக்குள்ள அவங்க போகல, காணக்கூடாததான் வருவார் அப்படிங்கிறதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அப்ப அவர்களுடைய தப்பறையை மறுத்துரைக்க இதற்கு மாறாக நிறைவேற்றப்படாத ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர்களுக்கு விவரிக்கிறார். விசுவாசம் 2ஆம் வருகைக்கு வருவதற்கு முன்பு அந்த கிறிஸ்து முழுமையான தோற்றம் வெளிப்படணும், அவன் உயரணும் அப்படிங்கிற வெளிப்பாடு, அவனுடைய அழிவு, இந்த தீர்க்க தரிசன காரியங்களை எல்லாம் ஆதாரமாக கொண்டு அவர்களை கருத்து இசைவு கொள்ள செய்கிறார். இப்ப யெஷுவா 2ஆம் வருகையில வருவதற்கு முன்பு பாவ மனுஷன் வெளிப்படணுமே, அவன் தன்னை உயர்த்தணுமே, அவனை கர்த்தர் வந்து அவனை அழிக்கணுமே. இன்னும் பாவ மனுஷன் வெளிப்படல, அவன் இன்னும் உயர்த்தல. இந்த காரியங்கள் நடைபெறாததுனால யெஷுவா 2ஆம் வருகையில இன்னும் வரல அப்படிங்கிறத அங்க 2 தெசலோனிக்கேயர் 2ல 1லிருந்து 8 வரைக்கும் உள்ள காரியங்கள்ல அங்க அவர் விவரித்து சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம வேத வசனங்கள்ல நம்ம படித்திருக்கிறோம் இல்லைங்களா. சரி. அப்ப 2ஆம் வருகை நிகழ்ந்து கொஞ்ச காலத்துக்கு பின்பு அந்த வருகை தொடங்கி இருக்கிறது என்ற கருத்தை பரியாசக்காரர்கள் ஏளனம் பண்ணுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு அதை குறித்த காரியங்களே நமக்கு விளக்கி சொல்றார். 2 பேர் 3ல 3-4 படிக்கும்போது முதலாவது நீங்க அறிய வேண்டிய என்னன்னா, கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள் வந்து தங்கள் சுய இச்சையின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்தபிறந்து சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமா இருக்குதே. நார்மலா லைஃப் போயிட்டு தானே இருக்குது. அப்ப வந்திருக்கிறான்னு சொல்றீங்களே, வந்திருந்தா இவ்வளவு அக்கிரம அநியாயம்லாம் நடக்குமா? இன்னும் சாத்தானுடைய கிரியைகள் இருந்து கொண்டு தானே இருக்கிறது. அப்ப வந்திருக்கிறான்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பரியாசக்காரர்கள் பரியாசம் பண்ணுவார்கள் என்று அப்போஸ்தலன் பேதுரு இந்த காரியத்துக்கு சொல்றாரு. இப்ப யெஷுவா 2ஆம் வருகையில வந்திருக்கிற ஆரம்ப காலகட்டத்திலே விசேஷித்த விதமாக பரோசியா எபிபனி இருக்கிற அந்த காலகட்டத்துல உலகத்தார் காண இயலாது, காண மாட்டாங்க. உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் நடக்கிற காரியங்களை குறித்து அவர்கள் அறிந்து கொள்வார்கள், உணர்ந்து கொள்வார்கள். சிறு ராஜா அங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும். ராஜ்யத்தின் கிரியைகள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வரக்கூடிய அந்த காரியங்களை எல்லாம் அறிந்து உணர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகள்
கிறிஸ்து வந்திருக்கிறாரு, ஆளுகை ஆரம்பித்திருக்கிறார் அப்படிங்கிறத அறிந்து கொள்வார்கள். அதனால இயேசுவா சொல்லும்போது, இங்கே என்றும் அங்கேயும் சொல்வதற்கு ஏதுவாயிராது. தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியிலே இருக்குது அப்படிங்கிறார். அப்ப அவர் இருப்பாரு, ஆளுகை ஆரம்பிச்சிருப்பாரு. ஆரம்ப காலகட்டத்தில் அநேகருக்கு அது தெரியாது. முதலாவது மாம்சேஸ்வர்களுக்கு தான் தெரிய வரும். ஏன்னா அவர்கள் தான் கண்டுகொள்வார். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் சொல்லி கண்டுகொள்வார்கள். அது மகா உபத்திரவத்தின் கடைசி காலகட்டமா இருக்கும். அது யாக்கோபுடைய இக்கட்டு காலகட்டமா இருக்கும். அந்த இக்கட்டு காலகட்டத்தில் அவர்கள் அறிந்து உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப அந்த காலகட்டத்திலே எல்லாரும் வாரிக்கொண்டு போயிடுவாங்க. எல்லாரும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் அந்த மகா உபத்திரவத்துல எல்லாரும் வாரிக்கொண்டு போகும். அப்ப அதற்கப்புறம் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் அப்படிங்கிறத வேத வசனங்கள் மூலமாக நான் அறிந்து கொள்கிறோம் இல்லையா? அப்ப அவ முதலாவது வரும்போது வருகை ரகசியமாக உலகம் அறியாத விதத்திலே அமைதியாக வருவார். அவருடைய உண்மையான சரீரத்தை காண்பிக்காமல் அவருடைய வந்திருத்தலை அடையாளப்படுத்தக்கூடிய அந்த காரியங்கள் மூலமாக தான் வெளிப்படையாக அது செயல்படுவாரு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் தீர்க்க தரிசனங்களை விழிப்போடு பார்த்து கொண்டு இருக்கும்போது, நிறைவேறலை கண்டு கொண்டு இருக்கும்போது, அவர்களுக்கு அது தெரியப்படக்கூடியதா இருக்கிறோம். அவர்கள் ஆவிக்குரிய கண்களால், விசுவாச கண்களால் விசுவாச 2ஆம் வந்திருத்தலை பார்ப்பார்கள். கொஞ்ச காலத்தில் 2ஆம் வருகை நிகழ்ந்திருப்பதாக அவருடைய விசுவாச உண்மைத்துவமுள்ள சீசுகள் மட்டுமே அவங்க அறிந்து கொள்வார்கள் என்று நம்ம அப்போஸ்தலர் 1:11 படிக்கிறோம் இல்லையா? இந்த யெஷுவாவான படிக்கும்போது என்ன சொல்ல, இந்த யெஷுவாவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ, அப்படியே மறுபடியும் வருவார் அப்படிங்கிறப்போ, அங்க யாருடைய கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரு? அவருடைய அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், அவரை பின்பற்றக்கூடிய அந்த சீஷர்கள் மத்தியிலே தான் போனார். அவர்கள் தான் அவர் போனதை கண்டாங்க. அப்ப யெஷுவா மறுபடியும் 2ஆம் வருகையில் வந்திருக்கும் போது அவருடைய சீஷர்கள் தான், அவரை உண்மையா பின்பற்றக்கூடியவர்கள் தான், கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களை கண்டு உணர்ந்து அதன் மூலமாக விசுவாச கண்களை கொண்டு விசுவாச 2ஆம் வருகையில் வந்திருக்கிறார் அப்படிங்கிறதை காணக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்ப இந்த காலகட்டத்துல அவர் வந்திருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நிகழ்ந்திருக்கின்றன, நிகழ்ந்து கொண்டும் இருக்கின்றன. அவரை கண்களால் காண முடியவில்லை என்ற உண்மை, அவர் கண்களால் காணக்கூடாதவராய் இருக்கிறாரு. அது நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு நிரூபணம் பண்ணக்கூடியதா இருக்கு. இப்ப இந்த காலகட்டத்தில் யெசுவாசு 2ஆம் வருகையிலே வந்திருக்கிறார். வந்து அநேக தீர்க்கதரிசிகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் அவருடைய பிள்ளைகள் தான் அறிந்து உணர்ந்து இருக்கிறார்களே, மற்ற யாரும் அறிந்து உணர்ந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா மத்தேயு 13ல 40-43 வரைக்கும் பார்த்தோம்னா, கலைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமார் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரம் செய்வர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறதை நாம படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ கோதுமையின் அறுவடை காலம் யெசுவா 2ஆம் வருகை வந்திருக்கும் போது அந்த அறுவடை வேலை நடக்கும். கலைகள் கட்டப்படக்கூடிய காரியங்கள், சிறுமந்தை திரக்கூட்டத்தாரம் பிரிக்கப்படக்கூடிய காரியங்கள், இது எல்லாமே இந்த காலகட்டத்திலே நிகழ்ந்து முடிந்திருக்கின்றன. இப்ப நிகழ்ந்து முடிந்திருக்கின்றோம் அப்படிங்கிறப்ப அவர் தம்முடைய ராஜ்யத்தை ஆளுகையை ஆரம்பிச்சிருக்கிறார், ஆரம்பித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப அவருடைய 2ஆம் வருகை இந்த காரியெல்லாம் பார்க்கணும். அவருடைய 2ஆம் வருகை வந்திருத்தல் காணக்கூடாதா இருக்கும் இல்லையா? அப்ப இதுவரைக்கும் நாம பார்த்திருக்கோம். 20, 21 நிறுவனங்கள்ல நாம இதுவரைக்கும் நாம பார்த்திருக்கிறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலிலே மாம்சீக சரீரத்திலே அல்ல, ஆவிக்குரிய சரீரத்திலே தெய்வீக சுபாவத்திலே அவர் உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறாரு. அவர் காணக்கூடாதவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார் இல்லையா? மத்திய 24:31 படிக்கும்போது வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளும் கூட்டி சேர்ப்பார்கள் அப்படிங்கிறது போல அறுவடை காலத்திலே அதனால நடந்து முடிந்த காரியமா இருக்கிறது. அப்ப இப்போ நாம இருக்கிறது எபிபனி காலமா இருக்கிறது.
இந்த காரியங்களை எல்லாம் நாம பார்க்கும்போது, நடைபெற்ற காரியங்களை பார்க்கும்போது, யெசுவாஸ் 2ஆம் வருகை வந்திருக்கிறார். மாம்ச கண்களால் காணக்கூடாதவராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறதை நாம அறிந்து உணர்ந்து கொள்கிறோம். அதற்கு நிறைவேறி இருக்கிற அநேக பல தீர்க்க தரிசனங்கள் இருக்கு இல்லையா? 2 தீமோத்தேயு 4:1 சொல்லும்போது, நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய யெசுவாவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறாரு அப்படிங்கிறார். இப்ப நாம இருக்கிறது இப்ப எபிபனி காலமா இருக்கிறது. உயிரோடு இருக்கிறவர்களும் மரித்தவர்களும் நியாயம் தீர்க்க போகிற அந்த காலகட்டமாக அது இருக்கிறது. மகா உபத்திரவம் காலமாகவும் இது இருக்கிறது இல்லைங்களா? அதனால இந்த காலகட்டத்தில் யெசுவாஸ் 2ஆம் வருகை வந்திருக்கிறார் அப்படிங்கிறது அநேக ஊர்ஜிதமான காரியங்கள் வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த காலகட்டத்தில் கூட அநேகர் யெசுவாஸ் 2ஆம் வருகை குறித்து அறியாதவர்களாக, உணராதவர்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நாம பார்த்த இந்த நிரூபணங்கள் 20, 21 நிரூபணங்களை நாம பார்த்தோம். இந்த நிரூபணங்கள்ல இப்ப நாம பார்த்த காரியங்களை யெசுவாஸ் 2ஆம் வருகையில வந்திருக்கும் போது மாம்சத்தில் அல்ல, ஆவிக்குரிய சரீரத்துலதான் அவர் உயிர் தந்திருக்கிறாரு. அதே மாதிரி யெசுவாஸ் 2ஆம் வருகையில வந்திருக்கும் போதும் மாம்ச கண்களால் காணக்கூடாத விதத்தில இருப்பாரு. அவருடைய செயல்கள் மூலமாக தீர்க்கத்தை நிறைவேறுதல் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த வேத பாடங்கள் மூலமாக, வேத வசனங்கள் மூலமாக நாம் இப்போது ஆராய்ந்து தியானித்தோம். அப்ப இந்த வேத வசனங்கள்ல இந்த பாடங்களை ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டீர்களானால் அதற்கு தேவையான விளக்கங்களை கொடுக்கப்படும். அல்லது அவர்களுக்கு தேவையான பிடிஎஃப் ஃபார்மேட்ல உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சோம்னா நீங்களே படித்து கூட என்ன பண்ணலாம், அந்த காரியங்களை புரிந்து கொள்ளலாம். நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9626654934. இந்த ஸ்கிரீன்ல சரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான சத்திய காரியங்களுக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு செய்யப்படும். சரி, இப்ப இதற்கப்புறம் இந்த காரியங்கள் யெசுவாஸ் 2ஆம் வருகையில யெசுவாஸ் உயிர்த்தெழுதல் மாம்சியத்துல ஆவியில அப்படிங்கிற காரியங்களை பார்த்தோம்னா அவர் மாம்சியத்துல உயிர்த்தெழல, ஆவிக்குரிய சரீரத்திலே தெய்வீக சுபாவத்திலே சாவாமையிலே உயிர்த்தெழுந்திருக்கிறார் அப்படிங்கிற காரியங்களை இதுவரைக்கும் நாம் ஆராய்ந்து தியானித்தோம். இதற்கு வரக்கூடிய காலங்கள்ல யெசுவாஸ் 2ஆம் வந்திருத்தல் எப்பொழுது அப்படிங்கிற காரியங்களை குறித்து கர்த்தர் சித்தமானால் இன்னும் வரக்கூடிய காலங்களிலே நாம் அந்த காரியங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். ஏன்னா அநேகருக்கு யெசுவாஸ் 2ஆம் வருகையில வந்திருக்கிறாரா இல்லையா, எப்படி வருவார் அப்படிங்கிற காரியங்கள்லாம் அநேகருக்கு ஒரு புரியாத புதிராகவே இருந்து கொண்டிருக்குது. யெசுவாஸ் 1ஆம் வருகையில மாம்சத்துல வந்தாரு, காணக்கூடியவராக வந்தாரு. அப்ப எவ்வளவு பேர் அவரை கண்டாங்க? வேதத்தை வேதத்தை படித்த அந்த டாக்டர்ஸா இருக்கிற ஆசாரியர்கள், பரிசேயர்கள் இவர்கள் கூட கண்டுகொள்ளல. அன்னாள், சிமியோன் போன்றவர்கள் தான் கண்டு கொண்டாங்க. அவர்கள் மன தாழ்மை உள்ளவர்களா இருந்தாங்க இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவர்களா இருந்தாங்க. அவர்களுக்கு கூட அந்த காரியங்கள் விளங்கல. ஆனா அவர்களுக்கு அந்த காரியங்கள் விளங்குனுச்சு. யெசுவாஸ் வந்திருக்கிறாரு, மேசியா வந்திருக்கிறாருங்கிறது அவர்கள் கண்டு கொண்டார்கள். ஆனா நியாயப்பிரமாண டாக்டர்ஸ்களா இருக்கக்கூடிய வேதபாரகர், பரிசேயர்கள், ஆசாரியர்கள் இவர்கள்லாம் அதை கண்டுகொள்ளல. அதுக்கெல்லாம் குருடாக்கப்பட்டவர்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நாம வேத வசனங்கள் மூலமாக நம்ம பார்க்கிறோம். அதே போல கிழக்கத்திய சாஸ்திரிகள் தேடி வந்தாங்க. இயேசு யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறான்னு சொல்லிட்டு கிழக்கத்திய சாஸ்திரிகள் தேடி வந்தாங்க. அவர்களுக்கு இருந்த ஆர்வம் வாஞ்சியும் கூட ஆசாரியர்களுக்கு இல்ல. 1ஆம் முறை இயேசு பிறந்திருக்கிறார் அப்படின்ன உடனே ஆசாரிகள் வாஞ்சியோடு போயிருக்கணும் இல்லையா? அப்ப சாஸ்திரிகள் வந்து தேடிக்கொண்டு அவ்வளவு தூரத்திலிருந்து தேடிக்கொண்டு வர்றாங்க. அவரை போய் பணிந்து கொள்ளுகிறாங்க, ஆராய்ச்சி பண்ணிட்டு போறாங்க. ஆனா இயேசு எங்க பிறப்பார்னு, யூதேயாவில இருக்க பெத்லகேம் பிறப்பார்னு தெளிவாக சொல்ல அறிந்திருந்த இந்த ஆசாரியர்களும் வேதபாரகர்களுக்கும் என்ன தெரியல, அவர்களுக்கு அது மேல வாஞ்சை இல்லை. கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு, அவரை நம்ம காணணும் போகணும்னு சொல்லிட்டு அவர்களுக்கு வாஞ்சை இல்லை. அதற்கு காரணம் என்ன? அப்போஸ்தலர் சொல்லும்போது அவருடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியமா இருக்கு. அவர்கள் பந்தி அவர்களுக்கு
சுருக்காகவும் அவருடைய செல்வம் அவர்களுக்கு கண்ணியாகவும் இருந்து சொல்லப்பட்ட பிரகாரம் இருக்குது. ஆனா ஏரோது கேட்டும்போது கூட இசு பெத்லகேம் இல்லை பிறப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இவர்கள் அந்த சாஸ்திரிகள்கிட்ட எந்த விசாரணை பண்ணாங்க என்றோ, நாங்கள் கூட வர்றோம், ராஜாவை பார்க்கிறோம் சொல்லி எந்த ஒரு ஆர்வமும் அவர்கள் காட்டவில்லை. அதுபோலதான் இந்த காலகட்டத்திலும் விசுவாசர் 2ஆம் வருகையிலே வந்திருக்கிறாரா இல்லையா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்கள் இதெல்லாம் இந்த காலகட்டத்திலையும் டாக்டர்ஸா இருக்கிறவங்க, வேதாந்தத்தை படித்து நாங்கெல்லாம் டாக்டர்ஸ் ஆஃப் டிவைனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டத்தை வாங்கி கொண்டு இருக்கிற அநேகர் இந்த காலகட்டத்தில் அதை அறியாதவர்களா, இயேசுத ராஜ்யத்தை குறித்தோ ரெண்டாம் வந்திருத்தலை குறித்தோ ஆர்வம் காட்டாதவர்களாக, அறியாதவர்களாக அவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கர்த்தர் சித்தமானால் இயேசுவின் 2ஆம் வந்திருத்தல் எப்பொழுது அப்படிங்கிற தலைப்பிலே நாம் இனி வரக்கூடிய காலங்களிலே நாம அந்த செய்தியை குறித்து நாம் ஆராய்ந்து தியானிக்கலாம். அன்பின் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.